இந்த வீடியோவில் த எண்ட் ஆஃப் ஃபாக்ஸ் ஸ்ட்ரீட் அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரி போக போக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனுக்குள்ளாடி கேரக்டர்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிறது மாதிரி காட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ஒரு சர்வைவல் கேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்டோரி மூவ் ஆகும். இந்த மூவியில் எனக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர்களை வச்சு சும்மா பயங்காட்டாமல் அதுக்குன்னு ஒரு சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணி ஒரு எலிமெண்ட்ஸ் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைனோசரை அடிக்கடி காட்டாமல் எங்கெல்லாம் காமிக்கணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. இந்த படத்தை நம்ம ஜொராசிக் பார்க்கு கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு போகவே கூடாது. ஏன்னா ஜொராசிக் பார்க் ஒரு டைனோசரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு சயின்டிஸ்ட் எப்படி அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு, அது பேஸ் பண்ண மூவி மாதிரி வரும். ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு போய் மாட்டிடுது. அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் டைனோசரும் வாழுது. அந்த டைனோசர்லாம் வீட்டு பக்கம் எல்லாம் ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணுது. இதெல்லாம் பற்றின ஸ்டோரி தான் இந்த கதை. ஸோ ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ இந்த மூவி இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஆனால் ஸ்லோவாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் செம்ம டென்ஷன் தர விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்க போகும் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் தான். இந்த சஸ்பென்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். நம்மளெல்லாம் டென்ஷன்லேயே உரைய வச்சிரும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7.5/10 கொடுக்குறேன். இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த படம் இப்போ தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துட்டீங்களோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க.